இயேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, அன்றைய நாள் என்னுடைய இறை வார்த்தையை தியானிக்கின்ற போது யோவானுடைய பிறப்பு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்படுகின்றது. இந்த யோவானுடைய பிறப்பானது ஒரு வித்தியாசமான பிறப்பாக இருக்கின்றது. அனைத்து பிறப்புகளும் மனித வாழ்விலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்றன. அதை போன்று யோவானுடைய பிறப்பும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நற்செய்தியையும் எடுத்து எம்புவதாக இருக்கின்றது. அதனால் தான் நாம் பார்க்கின்றோம், அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. யோவானுடைய பிறப்பு மட்டுமல்ல, யோவானுடைய பிறப்பிலே நடந்தேறிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதாக இருக்கின்றது. அவருக்கு சூட்டப்பட்ட பெயராக இருக்கலாம், அவருடைய தந்தை சக்கரியாவினுடைய வாய் திறக்கப்பட்டதும் கட்டவிழ்ந்து அவர் பேசத் தொடங்கியதும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்க முன்னோடியாக வந்தவர். அதனால்தான் அவருடைய வாழ்வு மிகவும் புனிதமான வாழ்வாக இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்விலும் அவருடைய வாழ்வை கடைப்பிடித்து வாழ இந்த நாளிலே வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.